ஒரே காட்சி அமைப்பை மறுபடியும் பார்த்தது வந்து சலிப்பு வந்துருச்சு. அந்த அளவுக்கு கிளைமேக்ஸ் வந்து சொதப்பலான கிளைமேக்ஸ். ஜஸ்ட் போர் அடிக்குதுன்னா லவர்ஸ்லாம் போய் உட்காந்து படம் பார்க்கணும்னா பாருங்க, அவ்வளோதான். அதான் காதல் ரீசெட் ரிப்பீட். அந்த படம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, முதல்ல ஹாரிஸ் அவர்களின் இசைக்கு உங்களை பிடிக்கும்னா இந்த படத்தை போய் பார்க்கலாம். இந்த படம் 2 விதத்தை பாராட்டணும். ஒன்று வந்துட்டு பார்த்தீங்கன்னா, சினிமாட்டோகிராஃபி ரொம்ப அழகாக இருந்தது. லோ பட்ஜெட் படம் தான், பட் அதை ரொம்ப குவாலிட்டியாக காட்டியிருக்காங்க. அதுக்கடுத்து ஹாரிஸ் அவர்களின் இசை. இப்போ சமீப காலமாக பின்னணி இசை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, மிகச்சிறந்த அந்த சத்தம் வந்து அதிகமாக இருக்கும். ரொம்ப சத்தமாக இருக்கும். பேக்ரவுண்ட் ஸ்கோர்னால அதுதான் அப்படின்னு நினைப்போல. அந்த விதத்தில் இந்த படத்தில் வந்துட்டு ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட்டும் தனித்தனியாக தெரியும். அது ரொம்ப அழகாக பயன்படுத்தியிருப்பார் ஹாரிஸ் அவர்களின் மிகச்சிறந்த விஷயமே என்னன்னு பார்த்தீங்கன்னா, பேக்ரவுண்ட் ஸ்கோர்னா கூட என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணியிருக்காருன்றது ரொம்ப தெளிவாக காட்டுவார். அந்த வகையில் இந்த படம் வந்து அவருக்கு ஒரு மிகச்சிறந்த படம், கம்பேக்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த 2 விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. படம் கதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாள் கழிச்சு இந்த ஒன் சைட் லவ்வுக்கான ஒரு எஃபெக்டை நிறைய காட்டியிருப்பாங்க. அதெல்லாம் பாராட்டணும். அதெல்லாம் குறையில்லை, ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாங்க. ஒரு ஹீரோயினுக்கு வந்துட்டு ஒரு நாளில் நடக்கிறது விடிஞ்சு தூங்கி எழுந்திரிச்சா அடுத்த நாள் ஞாபகம் இருக்காது. அதுதான் கான்செப்ட். அதுக்குள்ளே எப்படி வந்து இந்த ஒன் சைட் லவ் வந்து அந்த பையன் அதுக்குள்ளே அவ லைஃப்குள்ளே வரான், அவள் எப்படி அவனோட லவ்வை புரிஞ்சிக்க வைக்கிறான் அப்படின்றது தான் கதை. இதுக்குள்ளே நிறைய விஷயங்கள் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அது ரொம்ப நடித்த ஆட்களுமே ரொம்ப கம்மினாலும் ரொம்ப அழகாக பண்ணி. ஆக்சுவலாக அதான் காதல்ன்றது ஒன் சைட் லவ். ரீசெட்ன்றது பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணுக்கு வந்து மறந்து போகுது, ஒவ்வொரு நாளும் மறந்து போகும். அது ரீசெட். ரிப்பீட்ன்றது அது தொடர்ந்து நடக்கும், அடுத்தடுத்த நாட்கள் தொடர்ந்து நடக்கும். கிளைமேக்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இந்த பொண்ணுக்கு வந்து ஒரு தெளிவு வந்ததுக்கப்புறம் என்ன நடக்குதுன்றது தான். என்னை பொறுத்த வரைக்கும் கிளைமேக்ஸ் வந்து இந்த படத்தோட கிளைமேக்ஸ் ஒரிஜினல் கிளைமேக்ஸ்க்கு 20 நிமிஷத்துக்கு முன்னாடியே முடிஞ்சிருச்சு. அங்கேயே முடிச்சிருந்தா மேபி இந்த படம் ஓரளவுக்கு நல்லா இருந்திருக்குமோ அப்படின்ற ஒரு எண்ணம் வந்திருக்கும். ஆனால் செகண்ட் ஹாஃப் வந்து ரிப்பீட்டடாக அடுத்தடுத்து ஒரே காட்சி அமைப்பை மறுபடியும் பார்த்தது வந்து சலிப்பு வந்துருச்சு. ரெண்டாவது, இதுதான் நடக்க போது நம்ம ஒரு விஷயத்தில் நினச்சிருந்தா, ஒரு பாசிட்டிவாக நினச்சிருந்தா, அதை விட்டுட்டு அங்கேருந்து இழுத்து கொண்டு போய் 20 நிமிஷம் கழிச்சு ஒரு மாதிரி சோகமாக முடிக்கிறதுலாம் வந்துட்டு அன்வான்ட். அது தேவையில்லை. அதெல்லாம் பண்ணாமல் இருந்திருந்தா கூட நல்லா இருந்திருக்கும். முதல் பாதி இருந்த அளவுக்கு 2ஆம் பாதியும் இருந்திருந்தா இது உண்மையிலேயே காதல் ரீசெட் ரிப்பீட் வந்து மறுபடியும் பார்க்கக்கூடிய ஒரு படமாக இருந்திருக்கும். பட் அந்த அளவுக்கு இல்லை 2ஆம் பாதி. படத்தில் பெஸ்ட் சீனா அந்த பொண்ணு வந்து அந்த பொண்ணு ஆக்சுவலாக ஒரு விஷயம் பண்ணும். அதான் சொன்னல, அந்த கிளைமேக்ஸாக இருக்க வேண்டிய அந்த காட்சி அது ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப அழகாக கவித்துவமாக ரொம்ப ஒரு டிஃப்ரெண்டான அட்டம்ப்டாக இருந்தது. அந்த காட்சி ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ என்ன படம் பார்த்து வரீங்க சார்? ஃபர்ஸ்ட் வந்து காலையில் இந்த படம் பார்த்தது படம். இப்போ வந்து இந்த படம் காதல் ரீசெட் மூவி படம். டக்குன்னு சொல்ல முடியல. ரைட்டு, நல்லா இருக்கும். அந்த படத்தை வந்து லொக்கேஷன்ஸ்க்காகவே பார்க்கலாம் சார். அந்தளவுக்கு லொக்கேஷன் பயன்படுத்திருக்காங்க. ஃபுல்லாக இதில் தான் எடுத்திருக்காங்க, ஃபாரினில் தான் எடுத்திருக்காங்க. அந்த ஒவ்வொரு லொக்கேஷன்ஸும் அவங்க சினிமா ஃபோட்டோகிராஃபி இருக்குது பாருங்கள். அந்த லொக்கேஷன்ஸ்க்காகவே படத்தை வந்து பார்க்கலாம். படம் ஆக்சுவலாக வந்து லவ் ஸ்டோரி, நல்ல அழகான காதல் கதை நல்லா கொண்டு போயிருக்காங்க. நல்லா வந்து எல்லாரும் ரசித்து பார்த்தாங்க. ஆனால் செகண்ட் ஹாஃப் கிளைமேக்ஸ் சொதப்பலாங்க பாருங்க. அந்த சொதப்புறதுக்காகவே தலையில் கை வச்சு அந்த அளவுக்கு கிளைமேக்ஸ் வந்து சொதப்பலான கிளைமேக்ஸ். அவ்வளோ ஒஸ்டான இது அந்த கிளைமேக்ஸ். அது எப்படி சார் கதையை சொல்லிட்டாங்க, இன்னும் தலையை கை வச்சுப்பாங்களே. கதாநாயகி 10 வயசுலேருந்து இதயம் படம், முரளி படம் வந்து பார்த்தீங்களா, அந்த மாதிரி சொல்லாமையே அவனுக்கு தேவையான எல்லாத்தையும் பண்ணுவான். அதனால் என்ன பண்ணாலும் கதாநாயகி நல்லா வசதி உள்ள பெரிய பிஸ்னஸ் பண்ணோட பொண்ணு. அது இருந்தாலும் எல்லாத்தையும் பண்ணுவாங்க. அவனுக்கு தேவையான மியூசிக் தான் இன்ட்ரெஸ்ட்டு, எல்லாத்தையும் பண்ணுவாங்க. ஒரு கட்டத்தில் வந்து அவன் லவ் பண்ணுற பொண்ணு லவ் பண்ணுற பையன் ஏமாத்திட்டான்னு சொன்ன உடனே இவன் போய் தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு போகிறான். தற்கொலை பண்ணி மேலேருந்து குச்சிடுறான். அவன் குதிச்சதுக்கப்புறம் அவன் ஞாபகப்படுத்தி இப்போ என்ன நடக்குதோ அதான் ஞாபகம். அந்த மாதிரி வந்து ஒரு கட்டத்தில் இவருக்கு ஞாபகப்படுத்தி வரதுக்குள்ள எல்லாமே ஸ்டெப் எடுக்கிறான். காப்பாற்றுறாங்க. இவன் காப்பாற்றும் போது இவனுக்கு போயிடுது. கதாநாயகி விரும்பி வந்து எனக்காக இவ்வளோ பண்ணிக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த காதலை சொல்லத்துக்கு அவன் வரும்போது, கதாநாயகி வரும்போது கதாநாயகனுக்கு வந்து நீ யாரும், ஏன்னா அவனுக்கு போயிடுது எல்லாமே. இதுதான் நீங்கள் சொன்ன டைட்டு. ஆரம்பத்தில் அவன் சொன்னதுக்கு இதுவாச்சு, அந்த ரிப்பீட் வந்து இவனுக்கு சேம் ஆச்சு. இவன் லாஸ்ட்டில் என்ன ஆச்சு, கிளைமேக்ஸ் இதுதான். சூப்பராக கொண்டு போயிருக்காங்க. ஹாரிஸ் ஜெயராஜோட இசை. இந்த படத்துக்கு இசை இல்லைன்னு வச்சுங்க, படமே இல்லைன்றாங்க. அவங்க எடுத்து ரொம்ப ரிச்சாக எடுத்துருக்காங்க படத்தை சார். அதுக்காக ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ரொம்பவே நல்லா இருக்கு. நம்மளுக்கு அதுக்காகவே ஒரு தடவை வந்து காசு கொடுத்து செலவு பண்ணி பார்த்தா கூட வேஸ்ட்டுன்னு சொல்ல மாட்டேன். மற்றபடி வந்து படம் நல்லா இருக்கு. பெஸ்ட் சீன்னா என்ன சார் சொல்கிறது, நம்ம இந்த புன்னகை மனம் படம் கமலஹாசன் பார்த்தீங்களா, அதுலேருந்து குதிப்பாங்க பார்த்தீங்களா மலை மேலேருந்து, அந்த மாதிரி குதிர் சீன் நல்லாவே இருக்கும். ஏன்னா வந்து அவன் குச்சவனும் மலை மேலேருந்து இந்த இது கமலஹாசன் ரேக்காலாம் அப்படி கலையெல்லாம் உடச்சி வச்சு எல்லாம் உழுவாங்க பாருங்கள். அந்த சீனை அப்படியே ஞாபகப்படுத்துகிற மாதிரி இருக்குது. உடனே ரேக்கா கதாநாயகி இந்த படத்தில் குச்ச உடனே அவனும் அப்படியே சேம் அந்த சீன் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். நான் சொல்லிட்டேன், தியேட்டரில் பார்க்கும்போது அந்த சீன்ஸ் வந்து ரொம்ப நல்லா. காதல் ரீசெட் அண்ட் ரிப்பீட் அப்படின்னு சொல்லி படம். இந்த படத்தில் எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, நல்ல உண்மையிலே மியூசிக் வேறு லெவலில் இருந்துச்சு. படம் முழுக்கவே நிறைய இடத்துல மியூசிக், அந்த பாட்டு, ஏன்னா மியூசிக்கோட தான் சப்ஜெக்டில் தான் அந்த படமே ஆரம்பிக்கும். ஸோ அதோட ஃபீல் எல்லாமே சூப்பராக இருந்தது. வெளிநாடு போய் எடுத்திருக்காங்க. ஆக்சுவலி யாருமே காட்டாத ஒரு சில பிளேஸ்லாம் காட்டியிருக்காங்க. பட் அது இன்னும் கொஞ்சம் டிஃப்ரென்சியேஷனாக காமிச்சிருக்கலாம். நிறைய லொக்கேஷன் போய் எடுத்துருக்கலாம். ஏன்னா நம்ம இது வரைக்கும் நம்ம ஃபாரின்னா வேற ஒரு சில கண்ட்ரிஸ்லாம் படத்தில் பார்த்துருக்கோம்.
பட் இது ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு கண்ட்ரியை காட்டும் போது இன்னும் கொஞ்சம் நல்லா காமிச்சிருக்கலாமோ அப்படின்றது. ரெண்டாவது செகண்ட் ஹாஃப் தான் எனக்கு என்னமோ காமெடியா கொண்டுட்டு போறேன்னு சொல்லி பக்கா கிரிஞ்சா இருந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. ஏன்னா அந்த வெளிநாட்டு போனோன்னா அந்த வெளிநாட்டுல உள்ள ரவுடிங்களை எல்லாம் கட்டுற அவங்களோட கிரிஞ்சித்தனமான ஒரு போலீஸ்கார வெளிநாட்டு போலீஸ்ல பொண்ணு கிடைச்சிருச்சா இல்லைங்க தொலைஞ்சிருச்சு, இதெல்லாம் யார் சொல்லுவா அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. என்ன வெளிநாடு போய் அவனுக்கு வைத்தியமாடா அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்த மாதிரி எனக்குள்ள தோணுச்சு. நிறைய லாஜிக் மிஸ்டேக்கா இருந்தாலுமே அந்த லவ் ஒன் சைடு லவ்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்கும்ல, அது சூப்பரா இருந்தது. உண்மையிலே இந்த படத்துல ரொம்ப பெரிய நான் ஹைலைட்டா பார்த்தேன்னா ரொம்ப வருஷம் கழிச்சு இந்த குட்டி மூவி இதுலலாம் பார்த்தீங்கன்னா அந்த ஒன் சைடு லவ்வுக்கான ஒரு பவர் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த பவர் காட்டுறது ரொம்ப கஷ்டமான விஷயம். இதுல கடைசி வரைக்கும் அவன் ஒன் சைடு லவ்வர்னு கூட தெரியாம ஒரு ஃபாலோ இருக்கும், ரொம்ப வருஷம் ஃபாலோ இருக்கும். அதோட எஃபெக்ட் அந்த ஹீரோவோட ரியாக்ஷன்ஸ் எல்லாமே ஒரே மாதிரி, ஆனா அது நம்மளை அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி இருந்தது. அவனோட ஆக்டிவிட்டி அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி. ஒரு சில இடத்துலலாம் நான் ரொம்ப அந்த ஹீரோனோட ஆக்டிங் எல்லாமே வந்தது. ஆனா ரிப்பீட் ரீசெட் பண்ணி ரிப்பீட் பண்றேன்னு சொல்லி சீனை திருப்பி ரிப்பீட் பண்ணது ஒரு மாதிரி போர் அடிக்கிற மாதிரி ஆயிடுச்சோ அப்படிங்கிற மாதிரி எனக்குள்ள தோணுச்சு. கொஞ்சம் கம்மி பண்ணிருக்கலாம், ஃபர்ஸ்ட் ஹாஃப் வேற மாதிரி கொஞ்சம் மாத்திட்டு செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் விறுவிறுப்பாவே கொடுத்துருக்கலாம். ஒரு பையன் ஒரு பொண்ணை ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருப்பான். அந்த பொண்ணு வந்து அந்த பொண்ணுக்கே தெரியாது, அந்த பொண்ணு வேற ஒரு பையனை லவ் பண்ணும். கடைசி ஒரு சுச்சுவேஷன்ல அந்த பொண்ணுக்கு ஒரு நாள் நடக்குதுன்னா அதை மறந்துடும். மறுநாள் காலைல எழுந்துக்கும் போது அவங்க மறந்துடுவாங்க, என்ன நடந்ததுன்னே அவங்களுக்கு தெரியாது. இந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது எப்படி அந்த காதல் சேர்ந்துச்சா இல்ல பல நினைவுகள் வந்ததா இல்லையா, அந்த ஒன் சைடு லவர் என்ன ஆனா உண்மையிலே போய் சேர்ந்தானா பார்த்துக்கிட்டானா இல்லை வேணான்னு சொல்லிட்டு அடுத்த காதல் ரீசெட் பண்ணிட்டு புதுசாக வேற ஏதாவது காதலை ரிப்பீட் பண்ண ஆரம்பிச்சிட்டானா. இதான் பெஸ்ட் சீன் அப்படின்னு சொன்னா எனக்கு அந்த ஒன் சைடு லவ்வரை காட்டின விதம் சூப்பராக இருந்தது. நான் யாரையும் பார்க்க கூடாதுன்னா சொல்ல மாட்டேன், கண்டிப்பாக லவ்வர்ஸோட மிகப்பெரிய ஒரு விஷயம் வந்து இந்த படத்தில் இருக்கு. ஸோ யாரும் பார்க்கக்கூடாதுன்னு இல்லை, பட் மைனஸாக நான் பார்க்குறது என்னன்னா காமெடிங்கிற பேரில் ஒரு கிரிஞ்சித்தனமான ஒரு விஷயங்கள் கொண்டுட்டு போனது, திருப்பி ரிப்பீட் ஆன சீனே ரிப்பீட் ஆகுற மாதிரி. ஒரு சீன் நடந்துச்சுன்னா அடுத்த சீன்ல வந்து அதுல ஓவர் ஆக்ட் பண்ணாம கொஞ்சம் ஸ்லோ பண்ணிருக்கலாம், அது இல்லாம இருந்தது. ரொம்ப ஜஸ்ட் போர் அடிக்குதுன்னா லவர்ஸ் எல்லாம் போய் உட்காந்து படம் பார்க்கணும்னா பாருங்க, அவ்வளவுதான்.